திருவள்ளுவரின் தோற்றமும் கூட கற்பனையாக வரையப்பட்டதுதான் தெரியுமா? அவருக்கு வாசுகி என்ற மனைவி இருந்ததாகச் சொல்வதற்கும் சான்றுகளே இல்லை என்பது தெரியுமா? திருவள்ளுவரை பற்றி வாழ்க்கை குறிப்பெழுத சான்றுகள் எதுவுமே இல்லை. அவர் மதுரையில் பிறந்தார் என்று சிலரும், சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தார் என்று சிலரும் சொல்கின்றனர். அவர் ஆதிபகவன் என்ற பெற்றோருக்கு பிறந்ததாகவும் சிலர் பொய் சொல்கின்றனர். இவை எதுவுமே உண்மையில்லை. அவர் பிறந்த காலம் எது என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர் கிமு 31ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். 2005ஆம் ஆண்டில் கன்னியாகுமரி வரலாற்று மற்றும் கலாச்சார ஆராய்ச்சி மையத்தின் 3 பேர் கொண்ட ஆய்வுக்குழு வள்ளுவர் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருநாயனார்குறிச்சியில் பிறந்தார் என்று கூறியது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் உள்ள வள்ளுவநாடு பகுதியை ஆண்ட வள்ளுவர் ஒரு மன்னன் என்று ஒரு பழைய கனி பழங்குடி தலைவர் அவர்களிடம் கூறியதன் அடிப்படையில் அவர்களின் கூற்று இருந்தது. மதுரையிலே தமிழ் அரசர்கள் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்தனர். 3 சங்கங்கள் இருந்தன. கடைசியாக இருந்த சங்கம் கிமு 300க்கும் கிபி 250க்கும் இடைப்பட்டது. அப்போதுதான் திருக்குறள் புலவர்கள் நடுவிலே பாடி அறிமுகம் செய்யப்பட்டது. மதுரையை ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்ற பாண்டிய மன்னன் அன்று ஆட்சி புரிந்துள்ளான். வள்ளுவநாடு மலபார் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக முந்தைய மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு தாலுக்காவாக இருந்தது. தற்போது அந்த பகுதி தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தை ஒட்டிய கேரளாவின் பாலக்காடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களின் ஒரு பகுதியாக உள்ளது. வள்ளுவநாடு மன்னர்கள் தாங்கள் பல்லவ மன்னர்களிடமிருந்து வந்தவர்கள் என்றும் முன்பு நீலகிரி பகுதியில் இருந்து ஆட்சி செய்தவர்கள் என்றும் கூறுகின்றனர். கிடைக்கின்ற செய்திகளையெல்லாம் இணைத்து பார்க்கின்ற போது வள்ளுவர் என்ற மனிதர் இருந்தார் என்பதும் அவர் எழுதிய நூலே திருக்குறள் என்பதும் உறுதியாகிறது. ஆனால் அவரை பற்றிய அத்தனை செய்திகளும் அழிக்கப்பட்டுள்ளன. வள்ளுவர் காலத்துக்கு முன்பிருந்த புலவர்களை பற்றியெல்லாம் சான்றுகள் இருக்கிற போது இவரை பற்றி எதுவும் இல்லாமல் இருப்பது வியப்புதான். அவர் கற்பனையான கடவுளர்கள் எவரையும் ஏற்கவில்லை. சாதி பிரிவினையையும் விலங்குகளை பலியிட்டு நடத்தும் வேள்விகளையும் எதிர்த்தவர். பொய் பேசாமல், களவு செய்யாமல், நாகரிகமுடன் வாழ எண்ணினார். அனைவரையும் கற்கும்படி வலியுறுத்தினார். இயற்கையை நேசித்தார். குடும்ப வாழ்க்கையை முறையாகவும் பண்புடனும் பயன்படுத்தும்படி கூறினார். ஆட்சி செய்கிறவர்கள் மனிதநேயத்துடன் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். இக்கருத்துக்களே அவர் எழுதிய 1330 குறட்பாக்களில் உள்ளன. இவர் சிந்தனைகள் உலக மக்கள் அனைவருக்குமே உதவும் வகையில் இருக்கின்றன. எனவேதான் திருக்குறள் உலகப் பொதுமறை எனப்படுகிறது. திருவள்ளுவர், வள்ளுவன் என்ற பெயர்களில் தாழ்த்தப்பட்ட மக்களிடையே சில உட்பிரிவுகள் இருக்கின்றன. இவர் தொன்மையான தமிழ்குடியைச் சேர்ந்தவர் என்ற கருத்து அன்றைய புலவர்களுக்கும் இருந்துள்ளது என்பதை காலம் காலமாய் வழங்கி வரும் சில கதைகளும் கிபி 1050இல் எழுதப்பட்ட திருவள்ளுவ மாலை என்கிற நூலில் உள்ள சில பாடல்களும் தெரிவிக்கின்றன. அக்கதைகளில் ஒன்று இதுதான். ஆனால் வள்ளுவருக்கும் பிற புலவர்களுக்கும் இடையே ஏதோ ஒரு வகையான மோதல் நடந்துள்ளது என்பதை மட்டும் புரிந்து கொள்ள முடிகிறது. சாதி மத கருத்துக்களை எதிர்த்து பல குறட்பாக்களை எழுதியுள்ளார் திருவள்ளுவர். அதை சுட்டிக்காட்டும் வகையிலே திருவள்ளுவ மாலையில் சில பாடல்கள் உள்ளன. அதில் ஒரு பாடல், ஆற்றல் அழியுமென்று அந்தணர்கள் நான்மறையை போற்றி உரைத்து ஏட்டின் புறத்தில் எழுதார் ஏட்டை எழுதி வல்லுனரும் அல்லாரும் வள்ளுவனார் முப்பாலை சொல்லிடினும் ஆற்றல் சோர்வின்று சாதி மத சூழ்ச்சிகளை யாரும் அறிந்து தெளிவு பெறக்கூடாது என்று ரிக், யசூர், சாம, அதர்வனம் என்கிற நூல்களை ஆரியர்கள் மறைத்து விட்டார்கள். ஆனால் வள்ளுவரோ அந்த நூல்களுக்கு எதிராக 3 வகையான வாழ்வின் நெறிகளை சொல்லும் திருக்குறளை எழுதினார் என்பதுதான் இப்பாடலின் பொருள். இக்கருத்துக்களையும் திருக்குறளையும் படித்து புரிந்து கொள்ளும் போது திருவள்ளுவர் சமூக சீர்திருத்த அறிஞராக மனதில் அழுத்தமாக பதிந்து விடுவார். உலக மக்களின் முன் தமிழர்கள் பெருமிதமாக நெஞ்சம் நிமிர நிற்கும்படி செய்த மனிதர் திருவள்ளுவர். அறிவியல் கண்டுபிடிப்புகளாலோ அரசாண்டதாலோ அவர் அப்பெருமையை உருவாக்கித் தரவில்லை. தன் அறிவாலும் சிந்தனையாலும் உருவாக்கி தந்திருக்கிறார். அவர் எழுதிய திருக்குறள் அப்பெருமையை தமிழர்களுக்கு வழங்கியிருக்கிறது.